வருக வருக. நாரதர் மகரிஷியை வருக. கலைவாணியின் மைந்தனை வருக. பிரம்மாவின் தம புதல்வனை வருக. கலைவேந்தரை வருக வருக என்று வரவேற்று வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாறி ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வணங்குகிறேன் சுவாமி. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு. வேற்றுமை ஒற்றுமை காண்ப தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனால் அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத நிலையான தமிழ் போல் என்று இனிமை குன்றாது வாழ்க என்று வாழ்த்துகிறேன். மகளே, கால் நொந்தேன் நொந்தேன் கடிகி வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி. அதுபோல் அல்லாமல் ஒப்புளம் முகமலது உபதேசத்து உண்மை பேசி உப்பில்லா கூலித்தால் உண்பதை அமிர்தமாகும். உப்பளம் ஒடுபாளன் முகங்கெடுத்திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகும் தானே என்று முகமலர்ச்சி இல்லாது அது ஒரு புறம் இருந்தாலும் அற்புதமான வரவேற்பு, அகமகிழ்வு, சந்தான புஷ்ப வரிமளம் விங்கனி முகச்சகங்கள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரோட வெகுமோக சத்தியப்பிரியா ஆளு இங்கனே சிந்தாமணி கலச கரகட கபோல திரியம்பக விநாயகன் சிவனை வளவரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திரகலாப மயிலை என்று அருணகிரியாருடைய வாக்கின்படி மயூர நாயகன் அந்த முருகப்பெருமானுடைய திருவருளாலை வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்தும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் எது சிந்தாமணி ஜோதியை போல் உருவான பந்தம் இரு தந்தை அல்ல தாயானவள் பாடி பாடலான் பாடக்கூடானா ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா 300 நாள் தாளாட்டினால் என் பாசம் போகாதம்மா என்னாலயம் பொற்கோபுரம் 7 ஏழுகள் மங்களானாலும் மாறாதம்மா ஒரு ரங்கரதத்தில் மஞ்சள் நிலவு ஒரு ரங்கரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு ராஜாவை நான் ஆசாத்திக்கு துணையாக பார்த்தேன் அம்மா தேவர்களில் பல்லாக்கிலே ஊர்கோள வைப்பேனம்மா மகமங்கலம் திருக்குங்குமம் பல்லாண்டு நான் பாடுவேன். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். அந்த வகையிலே வானுரையும் தெய்வ நிலையை ஒரு மனிதன் அடையணும்னா கிரகஸ்தன் வானப்பிரசன் சன்னியாசி பிரம்மச்சாரி என்ற நிலையெல்லாம் கடந்த நிலைதான் அந்த தெய்வ நிலை. அந்த தெய்வ நிலையை அடைவதற்கு மிகவும் பொறுப்போடும் கடமையோடு சில விஷயங்களை கடமையாற்றினால் அடைந்து விடலாம். அந்த வகையில் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டியாவா? அதனால கேட்கவா? கண்டிப்பா. ஏன்னா அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை 6 இருள் உயித்து விடும் வள்ளுவ பெருமான். ஆக ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல, அதாவது ஒரு சின்ன விஷயங்க, இந்த உலகத்துல பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தான் அது அப்படின்பாங்க. ஏன்னா யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு என்று சொல்லியிருக்க இனங்க. இந்த இடத்துல நாவடகம் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தளவுக்கு, அதாவது எனக்கு சிறுபிள்ளை என்னை பார்த்து சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா கற்றலை விட கேட்டல் நன்று அப்படின்னாங்க. நானும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா கற்க கசடத கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லியிருக்க இனங்க. ஏன்னா அந்த உலகத்துல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சரி, செவி செல்வம் தான் சிறந்த செல்வம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்ப அந்த செவி செல்வத்துக்கு நிகரானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லும் பொழுது என் செவியுணர கேட்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு நிறைய இருக்கு. தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என் தந்தையர் நாடனு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நாங்க அப்படிப்பட்ட செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். அப்ப செவி பசி தீர்வதற்கான சில விஷயங்களை காது படைத்தது கேட்கறதுக்கு, கண் படைத்தது பார்ப்பதற்கு, நாசி படைத்தது நுகர்வதற்கு, வாய் படைத்தது புசிப்பதற்கு, பேசுவதற்கு பல அர்த்தங்கள். அதுபோல உடம்பு உணரக்கூடியது. அதனாலதான் புலனாய்வு தன்மை 5 விதமாக இருக்கிறது. அந்த வகையிலே சென்று பற்றும் கருவி கண்ணு, நின்று பற்றும் கருவி காது.
இங்க இருந்து பார்த்தா அங்க வர்றது ஆனா பெண்ணா ஆடா மாடா அப்படின்னு இந்த கண்ணு பார்த்து சொல்லும். ஆனா கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கடிகை. இந்த உலகத்துல சிறந்த உறுப்பு கண்ணு. அதனாலதான் எல்லாருக்கும் கண்ணுலே பேர் வச்சிருப்பாங்க. எங்க கண்ணு அப்படின்றத விட கண்ணம்மா, கண்ணப்பா, ராஜன், கண்ணன், கண்ணு, ராஜா கண்ணு, வள்ளி கண்ணு, கண்ணதாசன் அப்படின்னு பேரு கண்ணுலே இருக்கும். யாருக்கும் ராஜா மூக்கு, ராஜா காதுன்னு பேர் வச்சுக்கிறது இல்ல. ஆனா கண்ணு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட சிறந்த உறுப்பான கண்ணை பற்றி நான்மணி கடிகை சிறந்து கூறுகிறது போலவு இந்த இடத்துல உன்னை பற்றி கேட்கறதுக்கு கேட்கணும். கற்றலின் கேட்டல் நன்றுதான், ஆனாலும் படிக்காம இருக்கக்கூடாது. படிப்பு ரொம்ப முக்கியம். படிச்சாதான் படிச்சதை சொல்லும் போது நமக்கு அது அர்த்தம் புரியும். அந்த அர்த்தம் புரியுறதுக்காகத்தான் ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்க சொல்றாங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரை. ஒரு எறும்பு கூற பாறையும் தேயும்பாங்க. ஏன்னா ஆத்ம ஞானம் பெரியதா அனுபவ ஞானம் பெரியதா? 2 ஞானம் இருக்கு. அபர ஞானம், பரம ஞானம். அபர ஞானம் என்பது சாஸ்திர ஞானம். பரம ஞானம் என்பது அந்த உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கிறது, ஒன்னும் உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. எது? மின்சாரம் பாயும்னு எல்லாருக்கும் தெரியும். அது படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாயும்னு கேட்டா உணர்ந்தால் மட்டுமே அதுல கைய வச்சு பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி சில அனுபவ ஞானங்கள் இல்ல. எல்லாருக்கும் கண்ணு இருக்கு. இப்ப கண்ணு இல்லாதவர்களுக்கும், அதாவது கண்ணு இல்லாதவர்கள் பாருங்க, கண்ணு இல்லாதவர்களுக்கு ஒரு உலகமே இருக்கு. அதனால கண்ணு இந்த புறக்கண்ணு இல்லைன்னா அகக்கண்ணு இருக்குல்ல, அகக்கண்ணை வைத்தே சிலை செய்த ஒரு சித்தரே இருக்கிறாரு. அந்த அகக்கண்ணினாலதான் பாருங்க செவி அவங்களுடைய சத்தத்தை கேட்டு யாருப்பா இன்னாரா வந்திருக்குது அப்படின்னு உணரக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. அப்ப எல்லா இடத்துலயும் கண் சிறந்தது அப்படின்றது நான்மணி கடிகை கூறுறது உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கண்ணு இல்லாதவர்கள் இப்படியும் இருக்கிறாங்களே அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளவுதான். குழந்தை விளையாடுற போது அப்பா தோல் பை தைக்கிறவர், அவர் தோல் பை தைக்கிற ஊசி எடுத்து இந்த பிள்ளையும் தச்சு விளையாண்டுகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் காலையில அந்த மாதிரி விளையாடும் போது திடீர்னு ஒரு அலறல் சத்தம். தாய் ஓடி வந்து பார்த்தா ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் கொட்டுது. அப்படி ரத்தம் கொட்டுற குழந்தை என்னாச்சு, தச்சு விளையாண்ட ஊசி கண்ணுல குத்திருச்சு. எப்படி நினைச்சு பாருங்க. அதான் லூயிஸ் பிரைல் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை, அவரால் கொண்டுபிடிக்கப்பட்டதான் பிரைல் முறை என்ற இந்த படிப்பு கண் தெரியாதவர்களுக்கு. இன்னொரு பொண்ணு ஹெலன் கெல்லர்னு, இவங்க 2 பேரும் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சரித்திரத்தை உண்டு பண்ண வரலாற்று சாதனையாளர்கள். அவங்க எல்லாம் பார்வையற்றவர்களுக்கான ஒரு படிப்பை கண்டுபிடித்து இந்த உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவர்களுக்கு ஒரு தகுதியை உருவாக்கியவர். இன்னைக்கு இந்த உலகத்துல பிறையில் முறைன்னு ஒரு படிப்பு இருக்குல்ல, அதுக்கு காரணமானவர்கள் அவர்கள். இன்னைக்கு அதுக்கு காரணம் அப்படின்றது ஒண்ணு, இது வரலாறு. ஆனா பிராண ரீதியா பார்க்க போனா சிவனுக்கே கண்ணு கொடுத்தான் தெரியுமா? திண்ணன் என்று சொல்லக்கூடிய, திண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பனாக மாறியது கதை. அந்த கதையும் உண்டு. கற்றது கைமணவன் ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, அந்த காலத்துல மண்ணள்ளி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை முன்பக்கமாக பரவி அதுல எழுதி பழகினதுக்காக கற்றது கைமண்டலம். ஆனா நமக்கு அந்த கவி வீரராக ஒருத்தர் இருந்தாரு. அவரு கண் தெரியாத புலவர், அந்தகம்னா குருடு. அவர் பழகும் போது எப்படி பழகினார்னா மண்ணள்ளி போறது இல்லையா, வாத்தியாருக்கு முன்னால சட்டையை கழட்டி முதுகு காட்டி உட்கார்ந்தா ஆசிரியர் முதுகுல எழுதுற போது அந்த விரல் போற உணர்வை வைத்து அவர் எழுதி பழகி படிச்சவராம். அவர் தான் யாழ்ப்பாண நகரம் அந்த கவி வீரராக பட்டைகள் எழுதி வாங்கி வச்சிருந்த கதை உண்டு. அது மாதிரி வரலாறு உண்டு, இலக்கியம் உண்டு, புராணங்கள் உண்டு, நடைமுறை கதைகள் உண்டு. இந்த 2 பேருமே வரலாற்றுல இடம்பெற்றவர்கள் தான். எல்லா இடத்துலயுமே படிச்சவங்க எல்லாம் அறிவாளி ஆயிட முடியுமா? படிச்சவங்களும் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவங்களும் முட்டாளும் கிடையாது. அது சரி. இன்னைக்கு படிக்காதவர் தான் படிக்காத மேதைன்ற பட்டத்தை வாங்கி இருக்கிற இன்றைக்கு நம்மளால் பேசப்படுகிற ஒரு மகான். ஆமா, அதே சமயத்துல படிச்ச மேதை யாரும் சொல்றேன், எல்லாரையும் படிக்க வச்ச காமராஜர் சொல்ல வர. ஆமா, அவரும் ஓரளவுக்கு படிச்சிருக்காரு, எல்லா மொழியும் தெரிஞ்சா வச்சிருக்காரு, ஆங்கிலமும் தெரிஞ்சா இருந்திருக்கு. ஆனா குறைவான படிப்பா இருந்தாலும் தரமான படிப்பா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தரத்தோடு இருந்து மற்றவங்க நமக்கு கிடைக்காத ஒரு கல்வி ஏழை மாணவர்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சு செய்தவர் அந்த கதை. அது மாதிரி இப்ப எல்லாரும் அறிவாளி முடியாது, எல்லாரும் பெரியோர் எல்லாம் பெரியோர் இல்லை, சிறியோர் எல்லாம் சிறியோர். அறிவாளிகள் எல்லாம் அறிவாளி கிடையாது. யார் அறிவாளியா? பிறர் படும் துன்பம் கண்டு யார் இறங்குகிறானோ அவன் தான் உண்மையான அறிவாளியா. அப்படி அடுத்த உயிர் படுற துன்பத்தை, அதனாலதான் எத்தனையும் பேதமுறை எவ்வுயிரும் தம்முயிர் போல் நடமிடும் என்று ஞான சம்பந்தர் பாரு. அதனால உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி நாட்டு பற்றி இனப்பற்றி வகையிலே வந்தவழி கற்கண்டு மொழி மாதே நீ வந்தவழி கற்கண்டு மொழி மாதே 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 கற்கண்டு மொழி மாதே 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 கற்கண்டு மொழி மாதே பார்த்திருக்கும் நாடு சொல் போதே ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, நடுமலை
நாடு நிலம் குறிஞ்சி குறிஞ்சி நிலம் அமைத்திருப்பது வர்றன் வேள்வி மலை தமிழ் வணங்குவது குகன் மூன்றெழுத்து கூட்டம் கூட்டம் மூணுக்குனாவே நிறைய பெருமைகள் இருக்குமா இயலிசை நாடகம் சேர சோழ பாண்டியன் பாண்டியன் ஆமா கஜடதபர எங்கனங்கமன எரள வளர 3 இனம் இனம் இனத்துல ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் இப்படி தமிழ் தமிழடியாக பிறந்தது அம்மா அப்பா குழந்தை பாலு தேயிலை சக்கரை சேர்ந்தா காப்பியோ தீயோ ஏதோ ஒண்ணு அப்ப மூணுக்கென்ற மகிமை நிறைய இருக்கிறது அந்த வகையிலே இந்த இடத்திலே வெற்றி புனை தாதலுக்கு வேம்புக்கும் வெண்ணைக்கும் சுற்றும் பெருநாளாய் தோன்றுமே கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு அறம் என்ற தர்மத்தை தாங்கிக்கூடிய தொண்டை நாடு கொண்டிருக்கின்றார் காவல் எதற்கு காவல் திணைக்கு காக்க முடியுமோ என்ற நம்பிக்கை யார் காத்தது யாரும் காத்தாங்களோ இல்லையா நான் காக்குறேன் யாரு காத்தாலும் யார் எப்படி போனான்னு அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி யாரும் காத்ததாக எனக்கு தெரியல இப்ப நான் காக்குறேன் என்னுடைய காவல் நல்லபடியா முடியணும்ன்ற ஒரு சிறப்பான வரலாற்றை ஏற்படுத்துவோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் நாங்க ஆனாலும் பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு பாதை தடமாக மாற வேண்டுமா தடம் பார்த்து நடப்பதை விட தடம் பதித்து நடப்பதுதான் சிறந்தன்னு சொல்லுவாங்க அதே அவர் தான் சொன்னது இரண்டு அதாவது கயிறையை கொண்டு எதிர்காலத்தை கணிக்காதே இரண்டு கை இல்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் வையினர் அவர் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் படிச்சாலே நல்ல மனிதனாக மாறலாம் ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துக்கு வந்ததுமே என் நாடு ஊரை பற்றி கேட்டீங்க இல்லையா நீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்கன்ற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல இருக்கு என்ன விஷயம் ஞானத்துல எத்தனை ஞானம் இருக்கு அப்புறம் ஞானம் ஆத்ம ஞானம் பரம ஞானம் சுக்கல ஞானம் அனுபவ ஞானம் இத்தனை ஞானங்கள் இருந்தாலும் இந்த சாஸ்திர ஞானங்கள் 2 இருக்கு அந்த ஞானத்துல ஞானம்னா திருவடின்னு அர்த்தம் ஞானம்னா திருவடி எப்படி சிவனுக்கு 5 தலை 10 கை கால் 2 ராவணேஸ்வரனுக்கு 10 தலை 20 கை கால் 2 முருகனுக்கு 6 தலை 12 கரம் கால் 2 அதுபோல தத்தாத்திரேயத்திற்கு 3 தலை 6 கை கால் 2 அக்கினிக்கு 2 முகம் 7 கை கால் 2 ஆனா எல்லாரும் இப்படி இருந்தாலும் கால் மட்டும் 2 இருக்கு ஏன்னா ஞானம் திருவடி என்பது இறைவா உன் திருவடியை கொடுனா அர்த்தம் காலை வெட்டி கொடுனா அர்த்தம் திருவடியில சேர்த்துக்கொள் ஞானத்தை கொடுன்னு அப்படிப்பட்ட ஞானம் இருவகைப்படும் அந்த ஞான நிலையை நீ உணர்ந்து பாடியதனாலே உன்னை பற்றி தெரிந்து கொண்டே காக்க முடியாத பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம் ஆடிப்பட்ட காற்றுள்ள போது பருவத்தை பெரியோக செய்தார் பருவகாலத்தை பருவகாலத்தை விடலாமோ அம்மா என்பதெல்லாம் வார்த்தை அல்லவோ அம்மா பள்ளி நாயகமே ஆளுண்டு பசியார காலம் ஒன்று வேண்டுமோ அம்மா அம்மா காலம் அறிந்து உண்ண வேண்டுமே பாலா இருந்தாலும் கால நேரத்தை குடிக்கணும் இல்லையா ஆமா நேரம் தவறிடுச்சுன்னா காய்ச்சின பால் 2 மணி நேரம் தாங்கும் அது இளஞ்சூடா இருக்கும் போதே உர ஊத்தி வச்சுட்டா அந்த தயிர் 1 நாள் தாங்கும் அதுக்கப்புறம் அதை கடைஞ்சி எடுத்துட்டா பதம்ங்கிற வெண்ணெய் 1 வாரம் தாங்கும் அதை காய வச்சு வச்சிருந்தா அப்புறம் அடுப்புல வானிலையில உருக்கி எடுத்துட்டோம்னா நெய் அந்த நெய் எவ்வளவு நாள் இருக்கும் அது கிடவே கிடாது பல ஆண்டு காலம் கிடக்கூடிய பாலுக்குள்ள கெடாத நெய் இருப்பது போல இந்த ஆத்மா கெடாம இருக்கணும்னா இறைவனுடைய திருவருள் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த பருவ காலத்தை பாழாக்க கூடாது நாள் போச்சுன்னா வாரம் போச்சு ஆமா வாரம் போச்சுன்னா மாசம் போச்சுன்னா வருடமே போச்சு வருஷம் போச்சுன்னா அது மாமாங்கமே போச்சு வயசு போச்சுன்னா அழகு போச்சு அழகு போச்சுன்னா யுவதிங்கிற பட்டம் போச்சு பருவம் போனா உருவம் போச்சு அப்ப பருவத்தை பயிர் செய்யணும்ல கண்டிப்பா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் காற்றுள்ளவதை துதிக்க பருவத்தை பயிர் செய்யணும் பெரியவங்க செய்தா பெருமாள் செஞ்சது போல பெருமாள் வேற ஒரு விசேஷத்தை நடத்தலாம் நான் நினைச்சேன் நீங்க வந்ததே விசேஷத்துக்கு தான் அப்படின்னு எதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு இருக்கு எல்லாரும் மதியை பயன்படுத்த முடியுமா முடியணும்ல முயற்சி தானே நம்மளால முடியுமா நம்ம அப்படி எப்போதுமே தாழ்வாவே நினைக்கிறோம் அது உங்களை போன்றவர்களுக்கு முடியும் நாங்க சாதாரண மனித பிறவி எங்களால் முடியாது மனிதர்களே விதியை வென்றவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எண்ணற்ற பேர் இருக்காங்களே
அப்படிப்பட்ட விதியை வெல்வதற்கான முயற்சியில அது ஈடுபடணும்ல. முயற்சி பண்ணி இப்ப என்ன ஏன் விதி என்ன முயற்சி வீணாக கூடாதுல்ல. இப்ப ஏன் விதி என்ன இருக்கு? விதியின் படியில தான் காவலுக்கு வந்திருக்கேன். காலம் போகுதும்மா, காலம் போனா என்ன ஆகுது? காலத்தோட பருவத்தை பயிற்சி பண்ணணும் இல்லையா? ஆமா, அதனாலதான் பட்டம் தவறுனா நட்டம் அப்படி போயிட கூடாது. சரி, அதனால உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய ஆற்றலுக்கு தகுந்தார் போல உனக்கு ஒரு மணாளனை நான் பார்த்து வந்தேன். மணாளன் பார்த்து வந்தீங்களா? மணாளன் தானே? ஆமா, இல்ல வேற மாதிரி எதுவும் சொல்லிடாம புருஷன் அப்படின்பாங்கல்ல, சொல்லலாமே. நல்ல வீர புருஷன், சுந்தர புருஷன் சொல்றோம்ல. அவதார புருஷன் அவதாரமா இருக்கலாம், அவதாரமாவும் இருக்க கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு அது ஒண்ணுதான். அதனால ஒண்ணு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. மாப்பிள்ளை யாரு? எந்த ஊரு? அழகா இருப்பாரா? அழகு. அழகு இருந்து என்ன புண்ணியம்? அழகுனா எது அழகு? முகம் அழகா? இல்லையே. முகம் அழகா இருக்கணும்னா முதல்ல மனசு அழகா இருக்கும். சந்தோஷமா இருந்தா மனசு. அதை அடுத்தது காட்டு மலிக்கு போல் நெஞ்சம் அடுத்தது காட்டு முகம். நாங்களே கண்ணு காட்டி கொடுத்துருமா என்ன பண்ணிருக்கோம்னு. முகம் சோர்வா இருந்தா ஏதோ சோகம் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, நோய் இல்ல, வருத்தம் இல்ல, வெண்ணத்தையாவது குடிச்சு தொலைஞ்சிருக்கானு இந்த கண்ணு காட்டி கொடுத்துருமா. சரி, அதனால வயிற்றுக்குள்ள போற உணவு நமக்கு தகுந்த புத்திய வேலை செய்யும். என்ன சாப்பிடறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். ஆம்பளை அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். நெய்ய அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமை பாலை அதிகமா குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் நிக்கும். அது போல இந்த மதுபானத்தை ஒண்ணு உள்ள போயிருச்சுன்னா சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன். அது கேட்க கூடாது, அது பண்றது அப்படி. அப்ப உணவு மனிதனுடைய உணர்வை கொடுக்க வேண்டும். அதனால இந்த உணர்வோடு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது சோறு மட்டும் இல்ல, உணவோடு சேர்ந்து உணர்வையும் ஊட்டணும். அந்த வகையில உனக்கு ஒரு மாப்பிள்ளை ரொம்ப அழகானவர், அறிவானவர், அன்பானவர். இந்த உலகத்துல பெரிய குடும்பம். பெரிய குடும்பம்னா எனக்கு வேண்டாங்க. நான் அந்த வீட்டுக்கு போய் சோற அடிச்சு கொட்ட போறேன். சாப்பாடு என்னால போய் சோறல அடிக்க முடியுமா? தேவையே கிடையாது. மாப்பிள்ளை மட்டும் இருக்கிற குடும்பமா பார்த்து சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிட்டு போறேன். சரி, ஒருவேளை மாமியா மருமகளா இருக்கக்கூடாது, யாருமே நாத்தரானங்க குழந்தை கூட்டாளி யாருமே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா எப்படியா? ஒருவேளை நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா திருமணம், இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கூட விடுங்க. பணம் காசு நிறைய இருக்கா? பணம் இல்லாத வெறும் பிணத்துக்கு சமம்னாங்க. காசாலேசா காசாலேசா காசாலேசான்ற மாதிரி காசாலே சாடான்ற மாதிரி ஈட்டி எட்டுற அளவுக்கு தான் பாயுமா. பணம் பாதாளம் முடிக்க போய் என்ன வேணாலும். ஏன்னா பணம்னா பிணம் கூட வாய ஆணு பழக்குன்னு சொல்லியிருக்காங்க. பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு செஞ்சிடலாம். ஆனா ஒரு நாள் அத்தனைக்கும் பதில் சொல்லி ஆகணும். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னஞ்சியா தன்னை சுடும்னாரு. அதனால இருந்து என்னமா செய்ய? அதெல்லாம் தற்காலிக நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. இருக்கட்டுமே, இருக்கிற முடிக்க இன்னாருடைய சொத்து இன்னாருடைய மனைவி அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும்ல. மாப்பிள்ளை யாரு? எந்த ஊர்? மாப்பிள்ளையாரும் போற்றக்கூடிய மாப்பிள்ளையாரா? வேலவா வடிவேலவா, வேலனாக வந்து நின்ற வேலவா, நீ ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா. சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா, சிக்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா, சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா, சிக்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா, சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா நாடிவா, சிவகுமாரா ஓடிவா வேலவா 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 வேலவா, வேலனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா ஓடிவா நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா. வெற்றிவேல் முருகனுக்கு சொன்னீங்க. அடுத்து என்ன? பள்ளி மணாளன். எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவருக்கு மட்டும்தான் அழகு இருக்கா? ஏன் எனக்கு அளவுல குறவா, அறிவுல குறவா, மூக்குல குறவா, முடியல குறவா, எண்ணத்துல குறைவு கண்டீங்க? எல்லாம் நிறைவா இருக்கு. அப்புறம் ஒரு குறையும் இல்ல. எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்றியா பாரு. ஆமா, அது ஒண்ணுதான் குறையா இருக்கு. அதுவும் நீ உதட்டுல தான் சொல்ற, உள்ளத்துல சொல்லல. உங்களுக்கு எப்படி வைத்து புறமன்று பேசுவார். உறவுகளவா வேண்டும் நடிக்கிற. நான் நடிக்கல, நீங்க தான் நடிக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு பெண்டாரம் இருக்கே, ரெண்டாம் தரமா கொண்டு போய் சேர்க்க பாக்குறீங்களே, உங்களுக்கு தான் எதுவுமே இல்லையா? அப்படின்னா ஏன் அவரை நீ நினைக்கிற? நான் ஒரு குலக்கடவுள், நான் வணங்குறேன். சத்து சித்து ஆனந்தம், சத்து தெய்வ யானை, சித்து வள்ளி, ஆனந்த முருகப்பெருமான் ஒன்று சேர்ந்தால் சச்சிதானந்தம் உருவாகணும். அதனாலதான் உன்னை மணாளனாக உனக்கு அவரை பார்த்து கார்த்திகேயா. அதனால நான் என்ன சொல்றது கேளு. கேட்க முடியாது. உன் வாழ்க்கை சிறக்கும். இல்லண்டா. உன் மாமா யார் தெரியுமா? யாரு? காலனை உதைத்த சோமன். ஆமா, அப்பேற்பட்ட காசி விஸ்வநாதன். உன் மாமி
மானாட மடுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாடு அந்த சிவகாமி உனக்கு மாமி. மண்டை ஓட்டல மாலை எடுத்து போட்டுருக்காங்களே அவங்க தானே? யாரு சிவகாமி? மாமே சுடுகாட்டத்தை அது காளி நீலி காட்டேரி அதெல்லாம் அரக்கர்களை அழிப்பதற்கு எடுத்த அவதாரம். உனக்காக காமாட்சி மீனாட்சி கருமாரி மகமாயி பத்ரகாளி ரொம்ப நல்ல அவதாரங்களா உனக்கு. எனக்கு வேண்டாம் அந்த குடும்பமே, நடிக்காது, எனக்கு பிடிக்கல. நான் ஏன் நடிக்க போறேன்? பச்சை பசப்பி அச்சு நம்ம தேர அவ புருஷனுக்காக ஓடுறான், நான் ஏன் ஓட்ட போறேன்? நீ அந்த கதை எனக்கு தேவையே இல்லை. மகளும் இந்த அவசையை விடுத்து மகளும் இந்த அவசையை விடுத்து அவனியோ தொலையில் பச்சை மடுத்து கூடி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ, கூடி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ, உண்மை சொல்ல வந்தேன் உமக்கு என்ன அக்கறையோ, கைவரிசை செல்லாதோ. செல்லும் செல்ல அதுக்கு செட்டியார் இருக்காரு. வரட்டும். அதனால செட்டியார் இன்று பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேளவனை வர செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பேன் ஆறுதலும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். பகவான் வைத்தியநாதன் மகன் அது வரைக்கும் இரு பத்தியம் சேர்ந்தே இருக்கலாம். போயிட்டு வாங்க. கந்த பெருமானி, உண்மையை எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிடம் பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா.